இன்னைக்கு ஒரு நல்ல லஞ்ச் டைம்ல மீல் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இது வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் இந்த இடத்துல கிடைக்கும். இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் தர மாட்டாங்க. இங்க நல்லா தரமா இருக்கு. 34 ரூபாய்க்கு மலிவான விலையில தான் மக்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. சாப்பிட்றவங்களும் சந்தோஷமா போறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுக்குறாங்க, ஒரு தரமாவும் இருக்கு சாப்பாடு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு ஒரு நல்ல லஞ்ச் டைம்ல மீல் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். இது வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் இந்த இடத்துல கிடைக்கும். கடை பேரு பாத்தீங்கன்னா வடபழனி கேட்டரிங் சர்வீஸ். கரெக்டா குமரன் காலனி ரோட் வடபழனியில லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே இருக்கும். இங்க வந்து 5 வகை சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. வெரைட்டி ரைஸ் தான் 34 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்னெல்லாம் இங்க கிடைக்குது எல்லாமே நம்ம விலாவரியா பார்க்கலாம். அதே மாதிரி ஓனரும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் டேஸ்ட் பண்றேன். எப்பவும் போல நம்ம மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என்னோட நேம் தரணி மேம். இவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? இதுதான் ஒரு 6 மந்த்தாக சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால அப்புறம் இங்கே தான் லஞ்ச் டைம் தரும்போது இங்கே தான் சாப்பிட்றது. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? ஓகே மேம், டேஸ்ட்லாம் பரவாயில்ல. அமௌண்ட்டுக்கு கம்மியாக தெரியுது, பட் இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்கா நினச்சி, பட் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, டொமேட்டோ ரைஸ் எல்லாமே பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. இந்த கடையில வந்து ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா என்ன ப்ரோ? நான் மேக்ஸிமம் பிரிஞ்சி சாப்பிடுவேன், வெஜிடபிள்ஸ் மாதிரி இருந்தால், அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை விட்டால் தயிர் சாப்பிடுவோம், அவ்வளோதான். வணக்கம்ண்ணா, பேருண்ணா? ஜெயபிரகாஷ். இவ்வளவு நாளா இங்க சாப்பிடுறீங்க? இல்லை, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பில்டிங் ஜாப் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் சரி என்ன சாப்பிட்றாங்க கேட்டதுக்கு இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வண்டி கடையில் சொன்னாங்க. இதில் சாப்பிட்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ரேட்டு சீப்பாக இருக்கு. 35 ரூபாய்க்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் வச்சுருக்காங்க, ஊறுகாய், சாம்பார் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படின்னா நீங்க சாப்பிடுறீங்க ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கா இல்ல வீட்ல சாப்பிடுற ஃபீலே இருக்கா? ஹோட்டலில் இதே தானே மேடம், டேபிளில் உட்காந்து ஃபேன் போட்டுருக்காங்க, வெளியே ஃப்ரீயாக சாப்பிட்றோம். ஓப்பன் காத்தில் சாப்பிட்றோம். வேறு என்ன இருக்கு? என்ன இப்போ இது 60 ரூபா இருக்குது, 60 ரூபா 70 ரூபா, 35 ரூபாய்க்கு தரோம். 35 ரூபாய்க்கு வந்து இலையிலையும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வடபழனியில நல்லா ஒரு 34 ரூபாய்க்கு பிரிஞ்சி, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு நல்லா கொடுக்குறாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் தர மாட்டாங்க. இங்க நல்லா தரமா இருக்கு. நான் ரெகுலரா வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். சூப்பரா இருக்கு ஃபுட்டு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு. அதுவும் மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து பேப்பர் காயில வச்சு தராங்க. ஆனா இங்க வந்து வாழை இலையில வச்சு தராங்க. செமையா இருக்கு ஃபுட்டு. எல்லாமே வந்து சாப்பிடலாம். நான் ரெகுலரா வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுன்னா இந்த இடத்துல என்னென்ன சாப்பிடுறீங்க? இங்க தக்காளி சாதம் தான் நான் விரும்பி சாப்பிட்றேன். மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஹைலைட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? இல்ல, மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துக்கு 34 ரூபாய்க்கு ரேட்டு கம்மி தான். நல்ல தரமா இருக்கு. சாதம் தாராளமா சாப்பிடலாம். எவ்வளவு கூட்டம் வரும், இப்போ வந்துனே தான் இருக்கு. எல்லா கூட்டமும் நிறைய பேர் வந்துனே தான் இருக்காங்க. டைம் ஆக 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 நிறைய பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த ஃபுட்டு. நான் ரெகுலரா வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம்ண்ணா, உங்க கடை பேரு? முருகன் கேட்டரிங் சர்வீஸ். உங்க பேருண்ணா? என் பேர் செந்தில். நீங்களும் அவங்க? ஆமா, 2 பேர் சேர்ந்து தான் நடத்துறோம். எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே வந்து ஒரு 4 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். 34 ரூபாய்க்கு மலிவான விலையில தான் மக்களுக்கு கொடுக்குறோம். அதை வந்து சிறப்பாக கொடுக்குறோம். மக்களை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. சாப்பிட்றவங்களும் சந்தோஷமா போறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யார் வந்து இதை ஓபன் பண்ணும் அப்படின்னு? இதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் ஹோட்டல் தான், எப்பவுமே ஹோட்டல் தான். சீப் குக்கு தான். நான் சிங்கப்பூர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்தேன். இங்கே வந்து சரி இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து மலிவாக அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும். இது வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ வந்து நீங்க செஞ்சு எடுத்துட்டு வரீங்களா இல்ல உங்க நண்பர்? நான் தான் செய்யறது எல்லாமே நான் தான். அவரு மற்ற வேலை. எவ்வளவு நாளா இருக்கீங்க bro? ஆமா, நான் 20 வருஷமா இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. வந்து 34 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நீங்க வாழை இலையில குடுக்குறீங்க. அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? வந்து வாழை இலை வந்து விலை ஹெவியா ஏறிடுச்சு. வாழை இலை அந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். வேற இருந்தாலும் அந்த வாழை இலை கொடுத்தாதான் அந்த சாப்பாடு வந்து நல்லா மனமா இருக்கும். பிளாஸ்டிக் கவர்லாம் நம்மளுக்கு அது செட் ஆகாது. சூடாக அதில் வச்சாலும் அது வந்து நாட்டு ஹெல்த்து தான். வாழை இலை மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவு. அதனால மக்கள் வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க. எல்லாமே நீங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க? சாப்பாடு வந்து நாங்க வந்து பொன்னி அரிசி யூஸ் பண்றோம். சாப்பாடுக்கு பிரிஞ்சி சாதத்துக்கு வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணுறோம். எண்ணெய்லாம் நாங்கள் கோல்டுனர் தான் யூஸ் பண்ணுறோம். பாமாயில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நாங்கள் சைடிஷ் வந்து மோர் மிளகா, அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் கொடுப்போம். முட்டைக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? முட்டைக்கு வந்து 15 ரூபா. முட்டைனா வெறும் முட்டை இல்லை,
தொக்கோட கொடுக்கறதுனால 15 ரூபாய். இப்ப இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட விரும்பி கேக்குறது மக்கள் என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு வந்து இங்க விரும்பி கேட்கறது வந்து நாங்க கொண்டு வரும்போதே உடனே காலி ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தக்காளி சாதம். இதுக்கு ஏற்ற மாதிரி வசந்த பவனில் வாங்கினீங்கன்னா கூட அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா நான் 2002 வசந்த பவனில் மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால அந்த அனுபவம் எனக்கு உண்டு. பிரிஞ்சு காலி ஆகிடும். அப்புறம் சாம்பார் இப்போ நிறைய பேர் விரும்பி சாம்பார். லெமன் ரைஸ்லாம் டெப்போவில் இருக்கிற டிரைவர் நண்பர்கள்லாம் லெமன் ரைஸை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த லெமன் ரைஸ் சாம்பாருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். தயிர் சாதம் கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. நல்லா வெயில் அடிக்கும்போது தயிர் சாதம் காலியாகும். கொஞ்சம் வெயில் டல்லாக இருந்தால் தயிர் சாதம். ஆனால் போகும்போது எல்லாமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகிறோம். சிங்கப்பூர்ல செஃபா ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க. இதனால என்ன காரணத்தினால இங்க வந்துட்டீங்க ப்ரோ? அங்கே எனக்கு விசா முடிஞ்சிருச்சு. அது நம்ம நாடு இல்லைல்ல, இதானே நம்ம நாடு. இந்தியான்னு வந்தவொன்னு அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா. நான் கடையோட டைமிங் எவ்வளவு நேரம் இருப்பீங்க? நாங்கள் வந்து 11:30 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கெலாம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சு. 3 மணின்றதே அதிகம். கரெக்டா லொகேஷன் எங்க வரும் அப்படின்னு? இங்கே வந்து இது வந்து குமரன் காலனி, வடபழனி டெப்போ. லேண்ட்மார்க்னு சொல்ல போனால் நம்ம வஸ்தமன் தான் சொல்லணும். வஸ்தமன் ஆப்போசிட். ஃபைனலா எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி வாங்கியிருக்கேன். அது சாம்பார் சாதத்துக்கு வத்தல் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே வத்தல் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஊறுகாய், குருமா வேற கொடுக்குறாங்க. நான் வாங்கல குருமா. முதல்ல தக்காளி சாதத்துல இருந்து போலாம். தக்காளி சாதம் தாங்க செம்ம ஸ்பீடா காலி ஆகுது. எல்லாரும் அதுதான் வாங்கிட்டு போறாங்க. பார்க்கும் போதே செம்ம ஸ்பைசியா இருக்கு. இது வந்து 1 pot ரைஸ் மாதிரி அவங்க பண்ணல, கிரேவி போட்டு கலந்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும். தக்காளி சாதம் காரமா செம்மையா இருக்குங்க. தக்காளியோட ஃபிளேவர் அதிகமா போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த தக்காளி சாதத்தோட பஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த புளிப்பு, இந்த காரம் எல்லாமே செம்மையா இருக்கு. இப்போ அந்த 1 pot ரைஸ்ல பண்ணும்போது பிரிஞ்சிக்கும் தக்காளி சாதத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ப்ராப்பர் தக்காளி சாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி பண்ணி அதுக்கப்புறம் ரைஸை வடிச்சு போட்டிருக்காங்க. ரைஸ் எல்லாமே நல்லா உதிரியா பாயில் பண்ணிருக்காங்க. ரொம்ப குழஞ்சாலுமே ரைஸ் வந்து நல்லா இருக்காது சாப்பிடுறதுக்கு. வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் வெரையா இருக்கணும். அந்த பக்குவத்துல பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இந்த சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கறதுனால ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. ஆயில் எல்லாமே கரெக்டா போட்டிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குங்க. அடுத்த வரிசையில தயிர் சாதம் தான் இருக்கு. நம்ம ஊறுகாவும் தயிர் சாதமும் சாப்பிடலாம். தயிர் சாதமே நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு ரைஸ் வந்து இன்னும் நல்லா குக் பண்ணியிருந்தா செம்மையா இருக்கும். தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் குழைய ரைஸை வச்சு அதுல கலக்கும் போதுதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ரைஸ் கொஞ்சம் தெரியுது, அதனால எனக்கு வந்து அந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி தயிர்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஒருத்தன் தான் நான் சொல்வேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் வந்து டேஸ்ட் வைஸ் மற்ற எல்லா வெரைட்டி ரைஸும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு டேஸ்ட் வந்து ஆவரேஜா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நல்லா இருக்கும். ரைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா குக் ஆயிருந்தா இன்னும் இந்த ஃபிளேவர் சூப்பரா இருந்திருக்கும். சாம்பார் சாதம் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. சாம்பார் சாதம் நல்லா இருக்குங்க. எல்லா காயுமே ஃபிளேவர் இறங்கி இருக்கு. இது நல்லா குழைய குக் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் இப்படி இருந்தாதான் பிடிக்கும். ரைஸ் வந்து தெரியுது, ஆனாலுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணிருக்காங்க. ஒரு சாம்பார் சாதம் தலன்னு இருக்கு. இந்த வத்தலோட சாப்பிடலாம். நல்லா ஒரு ஸ்பைசியாவும் இருக்கு. அந்த சாம்பார் பொடியோட ஃபிளேவர்லாம் சூப்பரா இருக்கு. எல்லா காயுமே போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா எல்லா ரைஸுமே 35 rupeesக்கு தான் கொடுக்குறாங்க. நான் இதை சாப்பிட்டுட்டு ஃபைனலா என்ன ரைஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் குழப்பிடுவேன். எனக்கு ரைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஃபைனலா சொல்றேன். அடுத்தது நம்ம பட்டியல் வரிசையில இருக்கிறது பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ். லெமன் ரைஸ்மே சூப்பரா இருக்கும். இந்த லெமன் போட்டு ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல பொடியெல்லாம் யூஸ் பண்ணி தாளிப்பாங்க, அதெல்லாம் இல்ல. லெமன் சாதத்தை பொறுத்த வரைக்கும் இஞ்சி, பச்சை மிளகா, வர மிளகாவும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த ஃபிளேவர் இறங்கி நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அந்த காரம் தான் உங்களுக்கு வந்து இந்த ரைஸ்க்கு வந்து இன்னும் டேஸ்ட் கூட்டும். அந்த வகையில இது நல்லாவே இருக்குங்க. எல்லாமே போட்டிருக்காங்க. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போடும்போது நம்ம அந்த ரைஸ் சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியோட ஃபீலோட சாப்பிடலாம். அப்பதான் வந்து லெமன் ரைஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்தது பிரிஞ்சில வந்து எல்லா காயுமே போட்டிருக்காங்க. பட்டாணி, கேரட், பீன்ஸ், மீல் மேக்கர், குட்டி குட்டி மீல் மேக்கர் போட்டிருக்காங்க. வெஜ் கறி அதோட சாப்பிடலாம்.
பிரிஞ்சுமே நல்லா இருக்குங்க. ஒரு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ்ல தான் இது மட்டும் பண்ணியிருக்காங்க. கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட சாப்பிடலாம். மசாலா எல்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணாங்க. வீட்ல சாப்பிடுற ஃபீல் தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. ஒரே ஒரு விஷயம், தயிர் சாதத்துல மட்டும் எனக்கு ரைஸ் நல்லா குக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. இந்த காஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா நடுத்தர மக்கள்ல இருந்து கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, கண்டக்டர், டிரைவர், ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே இங்க வந்து சாப்பிடுறத நம்ம பார்த்திருப்போம். நிஜமாவே அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு இடம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு 35 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு, சாரி அந்த போர்ட்ல 34 தான் போட்டிருக்காங்க, ஆனா அவங்க வாங்குறது வந்து 35 தான். ஏன்னா சேஞ்ச் இருக்காது அப்படின்றதுனால அதுல கொடுத்துட்டு அவங்க வாழை இலையில தான் கொடுக்குறாங்க. பார்சலுமே அவங்க வாழை இலையில தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வாழை இலை ஒண்ணு வந்து நம்ம நார்மலா வாங்க போனாலே 5 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா கட்டுப்படி ஆகாதுங்க. ஆனாலுமே மக்களுக்கு தரமா கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இங்கேயும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இந்த வாட்டி நான் கரெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே புழுங்கல் அரிசியில தான் பண்ணிருக்காங்க. பிரிஞ்சி மட்டும் தான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தயிர் சாதம் முதல் கண்டு புழுங்கல் அரிசியில தாங்க பண்ணிருக்காங்க. ஸோ வந்து என்ன ரைஸ்ல செய்வாங்க, வெரைட்டி ரைஸ்னாலே பச்சரிசி அப்படின்றதெல்லாம் நம்ம வேணாம். கண்டிப்பா வந்து சாப்பாட்டு அரிசின்ற போது எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அந்த ஒரு நோக்கத்தோட தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்ததுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுக்குறாங்க, ஒரு தரமாவும் இருக்கு சாப்பாடு. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நான் கிளம்புறேன், ஏன்னா செம்ம வெயிலா இருக்கு. உங்களுக்கு என் ஃபேஸை பார்க்கும் போதே தெரியும். சீக்கிரமா வீட்டுக்கு போக வேண்டியதா. பாய்.